ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு மதுரைக்கு வந்திருக்கேன். மதுரை மண்ணை தொட்ட உடனே ஒரு புத்துணர்ச்சியும், ஒரு சந்தோஷமும், ஒரு தைரியமும் வருது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. உங்களுக்கே தெரியும், நானும் மதுரைக்காரன். அப்பா வந்து திருமங்கலம். ஒரு 12 வயசு வரைக்கும் இங்க இங்க இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு வந்தாரு. நாங்க எங்களுடைய உறவுகள் இன்னும் இங்க இருக்காங்க. ஹாலிடேஸ் அப்போ வந்து வந்து பார்த்துட்டு போவோம். ஸோ இது வந்து ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி தான் எனக்கு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்து பாக்குறது ரொம்ப சந்தோஷம். அதை தாண்டி என்னோட ஃபேன்ஸ் ரொம்ப அன்பா கூப்பிட்டாங்க. எங்க கூட உட்காந்து பாருங்க நான் மதுரையில அப்படின்னு ரொம்ப அழகா வரவேற்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி நம்ம உடைய படம் அது வந்து மதுரையில ஃபேன்ஸோட பாக்குற ஒரு சந்தோஷம் எனக்கு மேலோங்கி இருக்கு. தவசி அண்ணன் இருக்காங்க. அவரு குழந்தையில இருந்து என் கூடயே இருக்காரு. நான் குழந்தையா இருக்கும் போதுல இருந்து, சினிமாவுல குழந்தையா இருக்கும் போதுல இருந்து இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். என்னுடைய ஃபேன்ஸும் அப்படிதான் எப்பவுமே என் கூடயே இருக்காங்க. அவங்களுடைய கட்டளை இதுதான் நான் இங்க வந்தேன். என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாங்க. அண்ட் பர்டிகுலரா சினிபியாவில் வந்துட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன், தியேட்டரும் ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க சார். சவுண்ட் சிஸ்டமும் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி விஷுவல் குவாலிட்டியும் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. ஸோ ஓவராலா எனக்கு வந்து ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஃபேன்ஸும் சரி, ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸும் சரி. முதல் தடவை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆண்டனி பாக்யராஜ் அவர்கள். அவர் கூட உட்கார்ந்து அவர் ஒவ்வொரு சீனும் கை தட்டும் போது அவரை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த கைத்தட்டல் அவர் லைஃப் லாங் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நிச்சயமா இது வந்து அவருக்கு ஒரு முக்கியமான படமா இருக்கும். மறக்க முடியாத ஒரு படமா இருக்கும் அவருக்கு. அது எனக்கு தெரியும். ரொம்ப கடினமா உழைச்சிருக்காரு. அவரு, எங்க கேமராமேன் செல்வா, ஆர்ட் டைரக்டர், எடிட்டர் எல்லாருமே அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்கு. அதுக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும் போது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கொஞ்ச நாளா கொஞ்சம் ஆக்ஷன் படங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ ஃபேமிலிக்காக ஒரு படம், சைரன் ஒரு படம் பண்ணும்போது எனக்கும் ரொம்ப திருப்தியாகவும் சாட்டிஸ்ஃபைங்காகவும் இருக்கு. நிச்சயமா இந்த படம் குழந்தைங்களுக்கு, லேடிஸ்க்கு, எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புறேன். பார்த்தவங்க எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி அதான் சொன்னாங்க. ரொம்ப கிரிப்பிங்கா இருக்கு, ரொம்ப நீட்டா இருக்கு, மேக்கிங் நல்லா இருக்கு. இந்த மாதிரி பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வரும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இங்க வந்ததுக்கு எனக்கு எல்லா வகையிலையும் சந்தோஷப்படுத்தினவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இல்ல சார், இது சோலோ ரிலீஸ் இருக்கிறதுனால பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது சார். ரொம்ப நீட்டா தான் ரிலீஸ் நடக்கும். வேர்ல்டு ஓவர் 1000+ ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஈவன் நார்த் இந்தியாவில கூட வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்கிரீன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால பிரச்சனை எதுவுமே இல்லை, எல்லாமே ஸ்மூதா தான் போயிருக்கு. கடந்த காலகட்டங்கள் மாதிரி 50 நாட்களை தாண்டி ஒரு திரைப்படம் ஓடுவது ரொம்ப கடினமா இருக்கு சார். 20 நாட்கள்ல ஒவ்வொரு திரைப்படம் என்ன கருத்துக்கள் நிறைந்த திரைப்படமா இருந்தாலும் காணாம போயிருக்கு. அதான் சார், அது நம்ம வந்துட்டு இப்ப கொஞ்சம் அதை சயின்டிபிக்கா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், மேத்தமேட்டிக்கலா பார்க்க வேண்டியது இருக்கு. முன்னாடி வந்து சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் இருந்துச்சு. அதுல ஒரு நாளைக்கு 4 ஷோ ஓடும். அப்ப 100 நாள் ஓடினாதான் அந்த கணக்கு வந்து சரியா வரும். ஸோ 10 நாளைக்கு 40 ஷோ அப்படி வரும். ஸோ 100 நாளைக்கு எவ்வளவு ஷோன்ற கணக்கு வந்து இன்னைக்கு மல்டி ஸ்கிரீன்ஸ் இருக்கிறதுனால, ஒரு இப்ப மாயாஜால் மாதிரி தியேட்டர்ல எல்லாம் வந்துட்டு ஒரு படம் 40 ஷோ போட முடியுது, ஒரே நாள்ல வந்து போட முடியுது. ஸோ அந்த ரேஷியோ கரெக்டா தான் இருக்கு, கலெக்ஷன் கரெக்டா தான் இருக்கு. அதனால யாருக்கும் லாஸ் வர்றதில்லை. எப்படியுமே நல்ல படத்தை வந்து தியேட்டர்ல பார்த்தோம்னு தான் நினைக்கிறாங்க. நிறைய ஸ்கிரீன்ஸ் இப்ப இருக்கிறதுனால மல்டிபிளெக்சஸ்ல அந்த ரேஷியோ வந்து தப்பா போகலன்னு தான் எனக்கு தோணுது. நான் என் நண்பருக்கு அந்த கட்டிடம் வந்து கண்டிப்பா கட்டப்படும் சார். அதுக்கான எல்லா முயற்சியும் இறங்கி செய்யறாங்க. ஏன்னா என் நண்பர்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு அது தெரியுது. நிச்சயமா அது நல்லபடியா வந்துடும், கூடிய சீக்கிரம் வந்துடும். அது நம்ம கூடிய சீக்கிரம் அறிவிப்போம். இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கிற கரெக்ட் 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 கரெக்ட். அதான் சார், நீங்க வந்துட்டு இதை நம்ம ஃபேமிலி அண்ட் த்ரில் சேர்ந்த ஒரு படம் சைரன். அது ரொம்ப ரேர் காம்பினேஷன்.
ஸோ அப்படி இருக்கிறப்ப எல்லா இடத்துலயும் இது வந்து கண்டிப்பா ஏத்துப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மற்ற ஸ்டேட்ஸ்ல இருந்தும் சரி அக்கௌண்ட்ஸ் வரும்போது அது ஒரு கிரிப்பிங்கான ஒரு படமா தான் அதை பாக்குறாங்க. அதுல ஒரு நல்ல ஃபேமிலி எமோஷன் இருக்கு, கோரா இருக்கு. ஸோ அது நல்ல ப்ரெசன்டபுளா இருக்கிறதுனால கண்டிப்பா ஆல் ஓவர் இந்தியா இந்த படம் வந்து நல்ல நல்ல பேர் நம்புறேன். அந்த நடிகர் அரசியலுக்கு வரதை எப்படி பாக்குறீங்க? விஜய் வந்து நடிகர் எல்லாருமே வந்தாங்க. நீங்களும் வர மாதிரி இருக்கும் இருக்கா? நீங்க எதுவும் பிரச்சனை இல்லை? நமக்கு அந்த எண்ணம் இல்லை சார். நான் வந்து அண்ணனுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா? எங்க அண்ணனுக்கு ஆதரவு கொடுப்பீங்க? எங்க அதாவது அண்ணனுக்கு திரையுலக அண்ணனுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா? எப்படி அவன் திரும்பியாச்சு. இந்த கேள்வியை கேட்டு அவன் நான் ஒண்ணு சொல்றேன் கேள்வி. சொல்லுங்க. ஒரு சொல்லுங்க. விஜய் அண்ணனோட இடத்த யாரு ரீப்ளேஸ் பண்ண முடியும் கேக்குது. அவர் இடத்த யாருமே ரீப்ளேஸ் பண்ண அண்ணனுக்கு ஆதரவு கொடுப்பீங்க? அது அவங்க ஆன்சர் பண்ணல. அவர் ரீப்ளேஸ் பண்றீங்க. அண்ணனுக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்களா? என்னுடைய வட்டம் இவ்வளவுதான், சினிமா வட்டம் தான். அதுக்கான அண்ணன் அழைப்பு கொடுத்தாருனா, அண்ணன் வீட்டுக்கு கூப்பிட்டாருன்னா போயிட்டு வரலாம். ஒரு ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கீர்த்தி சுரேஷ் கூட பண்றது. ஏன்னா இது நார்மல் ஹீரோயின்கான ஒரு சப்ஜெக்டா இல்ல. இது வந்து நான் ஒரு மிடில் ஏஜ் மேனா பண்றேன், அவங்க ஒரு டாப்பா முதல் தடவை பண்றாங்க. ரெண்டு பேருமே முதல் கதாபாத்திரம். ஸோ அது ஒரு ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. அதை பத்தி பேசி அவங்க வந்து ஒரு ஹீரோ பாக்குற மாதிரி பார்க்க மாட்டாங்க. பார்வையே வந்து ஒரு குற்றவாளியை பார்த்து ஒரு பார்வை தான் ஆகணும். அதுவும் ஒரு மிடில் ஏஜ் மேனை வந்து பார்க்கக்கூடிய பார்வையில ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்க்கு மட்டும் இல்ல சார், இந்த படம் மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு வந்து அவங்க சொல்லணும்னு நினைக்கிறத வந்து டயலாகா சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி நானே வந்து நானே வந்து யமனை துரத்தி போயிட்டு இருக்கேன், என் பின்னாடி ஏன் துரத்தி வந்துட்டு இருக்கீங்கன்றதுதான். அந்த மாதிரி சில டைலாக் அவங்க சொல்லணும்னு நினைக்கிற டைலாக்ஸ் எல்லாம் ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்லணும்னு நினைக்கிற டைலாக் எல்லாம் சொல்லியிருக்கோம். ஒரு டைரக்டர் அந்த படம் சொல்லுங்க. அடுத்த படைப்பு ஜெய ரவி வச்சு படம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஃபர்ஸ்ட் படம், ஃபர்ஸ்ட் டைம் மதுரையில் படம் பார்க்குறேன். இதான் என்னோட நான் முறையாக இப்போ தான் மதுரைக்கு வந்து படம்னு ஒன்று பார்க்குறேன். அது என்னோட முதல் படமாகவே அமைஞ்சிருக்கு. ஸோ எப்பவுமே லைஃப்பில் மெமரபிளான தேட்டர், மெமரபிளான ஊரா இந்த மதுரை இருக்கும். சாரோட ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். அந்த மாதிரி ஆட்கள் அப்படி ஒரு ரிசீவ் பண்ணதே அவ்வளோ அன்பாக இருக்குது. மதுரைக்காரங்க கிட்ட ஒரு அன்பு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நான் இப்போ தான் இந்த ஊருக்கு வந்து அதை பார்க்குறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த படத்தை இப்படி ரிசீவ் பண்ணுறது. ஓவரால் இந்த படம் ஒரு ஃபர்ஸ்ட் படம் டேரக்டராக பார்க்கும்போது சார் சொன்ன மாதிரி தான் 1000+ ஸ்க்ரீன்ஸில் வருதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது எடுக்கும் போது நானுமே எதிர்பார்க்கல. ரிலீஸ் ஆகிற மொமெண்ட் வரைக்கும் தெரியாது. ஸோ இவ்வளோ பெரிய மேசிவான ஒரு ரிலீஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கே ஃபர்ஸ்ட் டேரக்டராக எனக்கு பெரிய பிளெஸிங் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓவரால் மக்கள் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அந்த எல்லா கமெண்ட்ஸுமே நாங்கள் எதிர்பார்த்ததோட ஒரு ஸ்டெப் அகேடாக போய் தான் அவங்க ஒரு பாயிண்ட்ஸையும் பார்த்து நோட் பண்ணி விஷ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். புதுமுக டேரக்டர் வந்து வாய்ப்புகள் கொடுக்கறது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? இப்ப நீங்க அந்த காலத்துல எல்லாம் பெரிய டேரக்டர் ஒர்க் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கறதுனால என்ன மாதிரி கதைகள் வருது? நீங்க நிறைய கதை கேட்டிருப்பீங்க. என்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷான கதைகள் கேள்விப்படுறீங்க? எந்த அளவுக்கு மக்களுக்கு இம்பாக்ட் இருக்கு? இந்த மாதிரி வித்தியாசம் வந்துருக்காங்க. நிச்சயமா இருக்கு. இப்ப வர அந்த நியூ ஜெனரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்துட்டு வேற ஒரு லேர்னிங் எடுத்துட்டு வராங்க. ஏன்னா இப்ப வந்து நம்ம வந்து ஒரு படத்தை வந்து கத்துக்கணும்னா அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணணும், எடிட்டிங் ரூம்ல போய் ஒர்க் பண்ணணும், இவ்வளோ இருக்குது. ஒரு கிளாப் போர்டா தனியா ஒர்க் பண்ணணும், ஸ்கிரிப்டுக்கு தனியா ஒர்க் பண்ணணும். பட் இப்போ வந்து வரவங்க வந்து ஒரு பேசிக்கான ஃபிலிம் நாலேஜ் இருந்து தான் வராங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்துட்டு போன்லயே நம்ம வந்து ஷூட் பண்ண முடியுது, போன்லயே எடிட் பண்ண முடியுது, போன்லயே கிரேட் பண்ண முடியுது, போன்லயே வந்து ரிலீஸும் பண்ண முடியுது. ஏன்னா மீடியம்ல ரிலீஸ் பண்ண முடியுது. ஸோ ஒரு மீடியம் வந்து ஈஸியா கத்துக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு கையிலேயே இருக்கு. ஸோ பல வருஷங்களுக்கான உழைப்பையோ எக்ஸ்பீரியன்ஸையோ வந்து நம்ம ஷார்டன் பண்ண முடியுது. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். அது வேற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு நிகரே கிடையாது. பட் இது வேற எக்ஸ்பீரியன்ஸ், இதுல இருந்து ஒண்ணு வருது இல்லையா, அது ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. கோமாளி பட்டப்போ பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு சின்ன சீன்ஸ் எடுத்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணான்ற மாதிரி நீங்களே இவர் இம்ப்ரெஸ் பண்ணதுக்கான காரணம் என்னவா? முதல்ல இவர் இம்ப்ரெஸ் பண்ணது வந்து இவரு லயோலால விஸ்காம் படிச்சிருக்காரு, அதுலயே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஏன்னா நானும்
ஜூனியர் சார். நானும் லெவலில் ரெஸ்காம் பண்ணேன். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த ட்ரில் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அது உள்ள போட்டு எப்படி வாட்டி வதக்கி எடுத்து வெளியே அனுப்புவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்னோடனே பேசிக் ஆஃப் ஃபில்ம் என்னன்றது ஈஸியாக தெரியும். ப்ளஸ் ஒரு ரைட்டரா நிறைய நல்ல படங்களுக்கு வந்து ஒரு ரைட்டரா இருந்திருக்கிறதுனால அது வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் மாதிரி தான் அவர். டைரக்ஷனுக்கு தான் அவர் புதுசு, சினிமாவுக்கு புதுசு இல்லை. ஸோ அந்த வகையில் என்னை இம்ப்ரெஸ் பண்ணும். உங்களுடைய டைரக்ஷன்ல அடுத்த படங்கள் எதிர்பார்க்கலாம். என்னுடைய டைரக்ஷன் அனிவரம் 2 வேலைகள் நடந்துட்டே இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி கூட நானும் அந்த டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஏஜிஎஸ் வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஓகே சொன்னோம்னா ஆரம்பிச்சு. மதுரை பத்தி நான் முதல்லயே சொன்னேன். உடனே ஒரு புத்துணர்ச்சி வந்தது. நான் சொன்னேன் எனக்கு கல்யாணமே இங்கதான் நடந்தது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல தான் கல்யாணம்.